ஸ்ரீ கர்க சம்ஹிதை பிருந்தாவன காண்டத்தின் 22ஆம் அத்தியாயம். கோபியை பெண்களால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் புகழப்பட்டது. கடவுள் அவர்களிடையே தோன்றுவது. அவர்களின் வேண்டுகோளின் பேரில் அவர் ஹன்சமுனியின் ரட்சிப்பின் கதையை கூறி கோபியர்களுக்கு க்ஷீரசாகர ஸ்வேத தீபத்தின் நாராயண வடிவங்களின் காட்சியை காண்பிக்கிறார். நாரத மாமுனிவர் கூறினார், அரசரே, பிறகு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை வரவேற்க பிரஜத்தின் அனைத்து மக்களும் ஒன்று கூடி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அழகிய குணங்களை அழகான தாள மெல்லிசைகளுடன் இசைக்கத் தொடங்கினர். கோபியர்கள் லோகசுந்தரரே, ஜனபூஷணரே, ஸ்வேத தீப மதன் மோகன், மேலும் உலகின் பாவங்களையும் துன்பங்களையும் போக்குபவர் ஆனந்த கண்ட யதுநந்தனன், நந்தநந்தனன், உங்கள் தாமரை பாதங்களில் அமிர்தமும் மிகவும் சுதந்திரமானது. நான் உங்களை மீண்டும் மீண்டும் வணங்குகிறேன். பசுக்கள், பிராமணர்கள் மற்றும் துறவிகளின் விஜயத்வஜ ரூபம் கடவுள்களால் வணங்கப்பட்டு கம்சன் போன்ற அசுரர்களை கொல்ல ஸ்ரீ நந்தராஜ குல திவாகரம் தெய்வங்களும் கூட மூல காரணமாகும். இலவச ஜனாதர்பன், உங்களுக்கு வணக்கம். கோபிகைகளின் இதயத்தில் கடலில் மிகவும் புத்திசாலித்தனமாக முத்துவின் வடிவத்தை எடுத்து கொள்ளுங்கள். கோப குடும்பத்தின் வடிவத்தில் மலை மன்னனின் நீல ரத்தினம், உன்னதமானவரை கோப வட்டத்தின் வடிவத்தில் ஏரியில் மலர்ந்த தாமரை மற்றும் பசுக்களின் கூட்டத்தின் வடிவத்தில் சந்தன காட்டில் தலையீடான அன்னம், உங்களுக்கு வணக்கம். அன்பான ஷியாம சுந்தரரே, நீங்கள் தேவி ஸ்ரீ ராதையின் தாமளத்தில் அமிர்தத்தை அருந்துபவர். தேவி ஸ்ரீ ராதையின் முகத்தில் நறுமணமிக்க நில ஒளியை ருசிப்பவராக இருக்கிறீர்கள். பிரகாசிக்கும் சந்திரன் மாலை ஸ்ரீ ராதையின் மார்பில் இருக்கட்டும். மேலும் குசுமாகரா வசந்தம் புருவங்களின் அரசன் ஸ்ரீ தேவி ஸ்ரீ ராதிகா ராணி ராதிகா ரூபிணி மாதவிலதாவிற்கு இருக்கட்டும். அவர் தனது மகிமையில் ராச சங்கத்தில் ராசலீலையில் இருக்கிறார். சக்தி பல தெய்வங்களை வெளிப்படுத்துகிறார். அவை கோப பெண்கள் கண்களுக்கும் வாழ்க்கைக்கும் வேறாகவும் கழுத்தாணியாகவும் இருக்கின்றன. மேலும் ஸ்ரீ ராதையையே கௌரவித்த கருமையான அழகான பகவான் ஸ்ரீஹரி நமது விழிகளுக்கு முன் தோன்றட்டும். அவர் அனைத்து கோபிகைகளின் கூட்டங்களையும் ஸ்ரீ பிருந்தாவனம் மற்றும் கிரிராஜ கோவர்த்தன நிலத்தையும் தனது பாத தூசியால் அலங்கரித்துள்ளார். முழு பிரபஞ்சத்தின் தோற்றத்திற்கும் பராமரிப்பிற்கும் பூமியில் தோன்றிய நந்தநந்தன மாதவனை நாங்கள் வணங்குகிறோம். அவரது பிரகாசம் மிகவும் இருண்டது மற்றும் அவரது கரங்கள் அரவங்களின் அரசரின் உடலை போல அலங்கரிக்கப்பட்டுள்ளன. பிராணநாதனே, நீங்கள் இல்லாமல் பிரிவின் வலியினால் அவதிப்படும் கோபியர்களான நம் அனைவருக்கும் சந்திரன் சூரியனின் கதிர்களை போல எரிகிறது. ஒரு காலத்தில் மகிழ்ச்சியின் மையமாக இருந்த இந்த முழு வனப்பகுதியும் இப்போது நாம் வால் இலை காட்டில் நுழைந்தது போல் தெரிகிறது. மேலும் மிக மிருதுவான பாயும் காற்று நமக்கு ஓர் அம்பு போல் தெரிகிறது. ஹரரே, சௌதாஸ் மன்னரின் ராணி மதயந்தி தனது கணவரின் பிரிவால் 1000 மடங்கு அதிகமாக பாதிக்கப்பட்டார். நள ராணி தமயந்தி தனது கணவரின் பிரிவால் அவதிப்பட்டதை விட கணவனை பிரிந்த ஜனகநந்தினியான தேவி சீதை அதைவிட கோடி மடங்கு துன்பத்தை அனுபவித்தாள். அத்தகைய துன்பங்களை அன்னை அனுபவிக்க நேர்ந்தது. நாம் அனைவரும் அதைவிட எல்லையற்ற துன்பங்களை அனுபவிப்போம். அமைதியற்ற அலைகளின் மாலைகளால் அலங்கரிக்கப்பட்ட பால் பெருங்கடல் தோன்றியது. தெய்வீக ரத்தினங்கள் பதித்த மங்களகரமான அரண்மனைகள் தெரிந்தன. தாமரையை போன்ற வெள்ளை சேஷ நாகம் தோன்றியது. சுருள் அணிந்திருந்த குழந்தையின் சூரியனை போல் பிரகாசமான ஆயிரக்கணக்கான வாள்களை கொண்ட குடையால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. மாதவன் அந்த ஓய்வெடுக்கும் படுக்கையில் மகிழ்ச்சியுடன் கண்ணுறக்கம் கொண்டார். மகாலட்சுமியின் வடிவத்தை எடுத்த தேவி ஸ்ரீ ராதை அவரது பாதங்களை அழுத்தி சேவை செய்ய தொடங்கினாள்.
பல நூற்றுக்கணக்கான சூரியன்களைப் போல பிரகாசமாக இருந்த அந்த அழகான வடிவத்தை கண்டு கோபியர்கள் வணங்கி அனைவரும் உயர்ந்த அதிசயத்தில் மூழ்கினர். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த வடிவத்தில் கோபியர்களுக்கு தோன்றிய இடம் மிகவும் பக்தியுள்ள மற்றும் பாவங்களை அழிக்கும் இடமாக மாறியது. பின்னர் மாதவர் மாடு மேய்ப்பவர்களுடன் யமுனை நதிக்கரையை அடைந்து காளிந்தி நதியின் வேகமான நீரோட்டத்தில் விளையாடத் தொடங்கினார். தேவி ஸ்ரீ ராதையின் தாமரை இலையையும் தாளையும் அவள் கரத்திலிருந்து எடுத்துக்கொண்டு மாதவன் தண்ணீரில் ஓடி புன்னகைத்து கொண்டே நகர்ந்தார். தேவி ஸ்ரீ ராதை பின்னர் அவனுடன் இணைந்து கொண்டாள். அவள் புன்னகைத்து கொண்டே யமுனை நீரில் இறங்கினாள். பிரகாசமான மஞ்சள் நிற ஆடைகள் வம்சியை மற்றும் கைத்தடியை ஏந்தி சென்றாள். வம்சி என்பது புல்லாங்குழல். இப்போது மகாத்மாவான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவரிடம் வினவினார், ராதே, என் புல்லாங்குழலை எனக்கு கொடுப்பாய்? தேவி ஸ்ரீ ராதை, மாதவரே, என் தாமரை மற்றும் துணிகளை திருப்பிக் கொடுங்கள் என்று கூறினாள். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தாமரை மற்றும் துணிகளை தேவி ஸ்ரீ ராதைக்கு கொடுத்தார். பின்னர் தேவி ராதையும் வம்சி, பீதாம்பரம் மற்றும் வேங்குழலை மகாத்மா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு திருப்பிக் கொடுத்தார். அதன் பின்னர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஆஜானு லம்பினி முழங்கால் வரை தொங்கும் வைஜெயந்தி மாலையை அணிந்து கொண்டு மெல்லிசை பாடல்களை பாடினார். அங்கு புத்திசாலி மற்றும் கவர்ச்சியான ஷியாம சுந்தரர் பிரியாவை அலங்கரித்தார். அவரது கிண்ணங்கள் மற்றும் கோப்பைகளில் எழுத்துக்களை உருவாக்கினார். மகாவரை அவரது பாதங்களில் பூசினார். மலர் மாலையை அணிவிக்கச் செய்தார். மலர்களால் முக்காட்டையும் அலங்கரித்தார். அவரது நெற்றியில் குங்கும பலிபீடத்தை வைத்தார். அவரது விழிகளில் மை பூசினார். அதேபோல் கீர்த்திராணி நந்தினியான தேவி ஸ்ரீ ராதையும் அந்த அலங்கார இடத்தில் சந்தனம், அகுரு, கஸ்தூரி மற்றும் குங்குமம் போன்றவற்றால் பகவான் ஸ்ரீஹரியின் முகத்தில் ஒரு அழகான கடிதத்தை இயற்றினார். இது ஸ்ரீ கர்க சம்ஹிதையில் விருந்தாவன காண்டத்தின் 22ஆம் அத்தியாயமான ராச கிருதம் இனிதே நிறைவடைந்தது.